ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரலோகம் யாருக்கு? பரலோகம் யாருக்கு? நீங்க சொல்லுவீங்க, ஐயா எங்களுக்கு ஐயா, எங்களுக்கு ஐயான்னு இல்லையா? நல்லதுதான், ரொம்ப சந்தோஷம்தான். நமக்கு தான் பரலோகம், நமக்குத்தான். நமக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறார் என்றதான எண்ணங்கள், ஏக்கங்கள் நமக்கு உண்டு. பரலோகம் போனோம்னா அதுக்கு தகுதி வேணுமா இருக்கு. பரலோகம் யார் போவார்கள்? பரலோகம் போனோம்னா எப்படி இருக்கணும்? பரலோகம் போவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? பரலோகத்துல இடம் யாருக்கு கிடைக்கும்? இவைகளெல்லாம் பல கேள்விகள் நம்ம கேட்டோம்னா ஒருத்தரும் பரலோகத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள வந்துடும். கான்பிடன்ஸ் வராது, கன்ஃபியூஷன் வந்துடும். பட் இந்த கன்ஃபியூஷன்ல கான்பிடன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள சில குவாலிஃபிகேஷன், சில தகுதிகள், சில ஒழுக்கங்கள் நமக்குள்ள வேணும். ஆகவே நான் சண்டே சர்வீஸ் போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், சண்டே ஸ்கூலுக்கு போறேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கு கொடுக்குறேன், ஸ்பெஷல் காணி கொடுக்குறேன், இன்னும் எவ்வளோ சொல்லலாம் இல்லைங்களா? ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் மீட்டிங் பண்றோம், ப்ரேயர் கூட்டத்துக்கு போறோம், நாங்கள் ப்ரேயர் பண்றோம். இப்படியெல்லாம் சொல்ற ஆட்கள் உண்டு. நீங்களும் சொல்லுவீங்க, பரிசுத்தம் இருக்கா? பயபக்தி இருக்கா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்களா? தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறீர்களா? தேவன் விரும்புகிற பிரகாரம் ஞானஸ்தானம் எடுத்தீர்களா? ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறீங்களா? அல்லது மாயமலம் பண்ணுகிற விசுவாசிகளா இருக்கிறீங்களா? அல்லது நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் சர்ச்சுக்கு போகிற, நானும் கிறிஸ்டியனிட்டி என்று சொல்லிக்கொண்டு அளவில் நீங்க இருக்கிறீர்களா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மிகவும் வேண்டியது, அவசியமானது தேவ பக்தி. இந்த தேவ பக்தி இல்லாம கடவுளுக்காக நாம் வாழ முடியாது. உலகத்தில் ரெண்டு காரியங்கள் உண்டு இல்லையா? அம்மா அப்பா, இருள் வெளிச்சம், துக்கம் சந்தோஷம், போராட்டங்கள் வெற்றி. ஆகவே அவனமாகவே பக்தி, தேவ பக்தி, பக்தி, பயம் பக்தி, பயம் பக்தி, தேவ பக்தி. இந்த பயம் பக்தி, தேவ பக்தி மிகவும் அவசியம். பாருங்க, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். எனவே பயம் பக்தி. இன்னைக்கு சபைகளில் பயம் இல்லை, தேவ குடும்பங்களில் பயம் இல்லை, வேலை ஸ்தலத்துல பயம் இல்லை, மனிதர்களிடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஆனர், அந்த கணம் இல்லை. எங்கேயுமே அந்த ரெஸ்பெக்ட் இல்லை. காரணம் என்னவென்றால் பயம் பக்தி இல்லை. ஆகையினால திருட்டு, உபச்சாரம், பொய், சண்டைகள், சில ரகசிய பாவங்கள், இவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் பரலோகம் போக முடியாது, பரலோகம் கிடைக்காது என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. சாத்தான் செய்கிற காரியங்கள் ஜனங்களுக்குள்ளாக பலவிதமான கெட்டவர்களாக, ரவுடிகளாக, துன்மார்களாக, அக்கிரமக்காரராக, அந்நியக்காரராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படி இருந்தும், ஒரு பக்கம் சட்ட திட்டங்கள் இருந்தும் மீறி நடக்கிறவர்களை பார்க்கிறோம், அநேகக்காரரை பார்க்கிறோம், அக்கிரமக்காரரை பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் தேவ பக்தியை இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கிறோம். பக்தின் வேஷத்தை தரித்து வாழ்கிற ஜனங்கள் ஒரு கூட்டம் இருந்தால், பக்தி இல்லாமல் கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்தால், பக்தின் வேஷம் துணிகளிலே, தங்களுடைய சரீரத்தில், நடிப்பில், நாடகத்தில்,
சபையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில பைபிளை பிடித்து கொண்டு இருக்கிற சிலர், அநேகர் அல்ல, ஒரு சிலர் நீங்கள் பார்க்கிறீங்க. சொல்லுவீங்க, எஸ், ஆமா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க ஒழுக்கமா இருந்தா உங்க பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பான், ஒழுக்கம் கெட்டவனா இருப்பான். அவன் ஒழுக்கமா இருந்தா இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பான், அக்கிரமக்காரனா, திருடனா இருப்பான். சங்கீதம் 4 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 4 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 4 சங்கீதம் வசனம் பாருங்களேன், எப்படி சொல்லப்படுது பாருங்க. 3 வசனம் 4 வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் சத்தத்தை கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். பயம் பக்தி உள்ளவர்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கோபம் மனிதனை அழிவுக்குள்ள நடத்துகிறது. கோபம் தனக்கு வருகிற ஆசுரத்தை கெடுக்கிறது. கோபம் பாவம் செய்கிறவர் அளவுல செய்து விடுகிறத பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் சங்கீதம் 4 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? யாக்கோபு நிருபம், யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 26, 27 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. பக்தி என்றால் என்ன? உங்களில் ஒருவன் தான் நாவை அடக்காமல் தான் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணாயிருக்கும். நிக்கேற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாததும் தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இல்ல, அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நான் தேவ பக்தி உள்ளவன் அப்படின்னு நாவை அடக்காம இருந்தான்னா அவன் பக்திவின். 2வது, திக்கேற்ற பிள்ளைகளை விதவிகளை படுகிற உபத்திரத்தை அதுக்கு உதவி செய்கிறவனா, விசாரிக்கிறவனா, நன்மை செய்கிறவனா அவனோட பக்தியை காண்பிக்க வேண்டும். அப்பனா உலகத்துல நிறைய பேர் பக்தியா உதவி செய்கிறாங்களையா. அனாதை பிள்ளைகளை வளர்க்குறாங்க, ரோட்டோரத்தில் இருக்கவங்க உதவி செய்யறாங்க, துணி கொடுக்கறாங்க, அநேக செய்யறாங்க. சிலர் பக்தியா இருந்து செய்கிறவர்களுக்கு பரலோகம் உண்டு. சிலர் அநியாயமாக கொள்ளடிச்சு திருடுத்தனமாக கள்ள பணத்தை அப்படி கலர் கலராக மாற்றி ஜனங்களுக்கு கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும் என்றது உலகத்துக்கு. ஆனா பரலோகத்துக்கு அவன் செல்லாது, அங்க செல்ல முடியாது என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவே நம்முடைய பக்தி நமக்கு புத்தியா இருக்கணும், ஞானமா நடக்கணும், ஞானமா பேசணும், ஞானமா உதவி செய்யணும், பரிசுத்தமா வாழணும், தேவ பக்தி உள்ளவளாக என்று பெயர் எடுக்க வேண்டும். ஆகவேதான் 1 யோவான் 2 அதிகாரம் 1 யோவான் 2 அதிகாரம் 1 யோவான் 2 அதிகாரம் 16, 17 பாருங்களேன். 15, 16, 17. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெரியுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிற்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகினால உலகத்தின் கரைப்பட்டு திருடி கொள்ளடிச்சு அதன் மூலமாக நம்ம பக்தியை காட்ட வேண்டும் என்று நன்மை செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையா. உலகத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறது, கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை. நம்ம பக்தி உள்ளவர்களாக அல்ல, நம்ம வீணாக நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம், சங்கீதம் 73 சங்கீதம் வசனம் 23 பாருங்களேன். 73 சங்கீதம் 23 வசனம். ஆனாலும் நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன், எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன், உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை.
25 வசனம் வெளியும் நாம் பார்க்கிறோம். பரலோகம் அவர் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவர் சார்ந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில துன்மார்கனுடைய வாழ்க்கை பணத்தை சார்ந்து உலகத்தை சார்ந்து வாழலாம். ஆனா நாம் பரலோகத்தை சார்ந்து வாழ வேண்டும். யோபு புஸ்தகம் 21 அதிகாரம் 13 வசனம் பாருங்க. யோபு புஸ்தகம் 21 அதிகாரம் 13 வசனம், 21:13. அற்புதமான ஒரு வார்த்தை. 21:13. அவர்கள் செல்வான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரே ஒரு க்ஷணம் பொழுதில பாதாளத்தில் இறங்குவார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. துன்மார்க்கம் சொல்லுவாங்க, எங்களை விட்டு போங்க. கடவுளுடைய பயம் இருந்தா, கடவுள் இருந்தா எங்களுக்கு உலகம் எங்களுக்கு தென்படாது. ஆகினால எங்களுக்கு உலகம்தான் வேணும். உலகத்தின் அழிவுகள், மாய, பூமியின் அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், இவைகள் எல்லாம் வந்து நேரிடும். யாருக்கு என்றால் துன்மார்கனுக்கு. சங்கீதம் 33 சங்கீதம் 8 வசனம் பாருங்களேன். 33:8. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. சங்கீதம் 2 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிக்கிறோம் இல்லையா? 12 வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில நீங்கள் அழியாமலும் கொஞ்ச காலத்தில் அவர்கள் கோபம் பற்றி எறியாமல் இருக்கும்படி அவருடைய கோபம் ஆறும் பொருட்டாக அவருடைய குமாரனை நீங்கள் முத்தம் செய்யுங்கள் அல்லது அண்டிக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு பயந்தல், கர்த்தருக்கு பயந்து வாழ்தல், கர்த்தரு பயப்படுதல். பயந்தால் என்ன கிடைக்கும்? கர்த்தரு பயந்தால் என்ன கிடைக்கும்? கர்த்தரு பயந்தவர்கள் எத்தனை பேர் வேதத்தில் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக், ஒரு யாக்கோபு, ஒரு தாவீது, ஒரு சாலமோன், ஒரு மோசே, ஒரு பவுல், ஒரு மரியாள், எத்தனையோ பக்தர்கள் பக்தியாக பயந்து வாழ்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா வாழ்ந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கர்த்தர் பயந்தால் என்ன கிடைக்கும்? ஞானம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம், கர்த்தர் பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். 2 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 2 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம், நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 வசனம். 3 காலங்களை நாம் பார்க்கிறோம். பிதாக்களின் காலம். எபிரேயர் புஸ்தகத்துல எபிரேயர் 1 அதிகாரம் 1 முதல் 2 வாக்கியங்கள் 1-2. பூர்வ காலங்களில பங்கு ஆக்க வகை வகையாக்க திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்துல குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக திருவுளம் பற்றுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற காலம். எனவே கடைசி காலத்துல நாம் நிற்கிறோம். பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும்? யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 15 வசனத்துல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களாக குடும்பமாக பரிசுத்தமாக. தானியேல் 6 அதிகாரம் 10 வசனம், தானியேல் 6 அதிகாரம் 10 வசனம், பக்தனாகிய தானியேல் மேல் குற்றம் சாட்டும் பொழுது கூட அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறதை விடாமல் இருந்தார். தானியேல் 3 அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். எபிரேயர் 3 புருஷர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள், அவர்கள் அற்புதமாக எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். நேபுகத்நேச்சர் அக்கினியில போட வேண்டும். அந்த தோராவில் என்ற அந்த இடத்துல நிறுத்தின அந்த புருஷலை வணங்காதவன் எவனோ அக்கினியில போட வேண்டும். ஆனா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர், எங்களை விடுவிப்பார், தப்பு வைப்பார், எங்களை நடத்துவார். ஆண்டவராகிய தேவன் அற்புதமான ஆண்டவர். அவங்களை விடுதலை செஞ்சார். கர்த்தரே தேவன் என்று கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய சவால் அதா இருந்தது. மலாக்கி புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம். இதோ கர்த்தர் பயப்படுகிறவர்கள் ஞாபக புஸ்தகத்துல
கர்த்தர் பயந்தவர்கள், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஞாபக புஸ்தகத்துல இயேசு ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்துவார். கர்த்தர் பயந்தவர்களுக்கு மனம் திரும்பினால் நமக்கு ஒரு ரட்சிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு விசுவாசி, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா, அது போல மனம் திரும்பாத அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறத பார்க்கல, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். 3 காரியங்களை சொன்னார். ஒன்று, 100 ஆடுகளிலே ஒன்று காணாமல் போனது. 2வது, 10 வெள்ளிக்காசு ஒன்று காணாமல் போனது. 3வதாக, நல்ல குமாரன் கெட்ட குமாரன் இளைய குமாரன் காணாமல் போனது. மறுபடியும் மனம் திரும்பினதே சொல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் 31, 32. இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரர் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லையே என்றார். என்ன சொல்றாருன்னா, ஆயக்காரர் வேசிகளும் பாவிகளும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போறாங்க. நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு இல்லை. நான் நீதிமான், அவன் பாவி. நான் உத்தமன், அவன் கேடு கட்டவன். இப்படி அநேகர் ஒருவர் மேல் ஒருவர் சொல்லிக்கொண்டு சேர பூசிக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவனை நீ மணந்திரு. நீ யோக்கியவானான்னு பாரு, நீ உத்தமனான்னு பாரு. நீ செய்கிற கிரிகள் மத்திய 7ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம், நீ யாவரும் குற்றப்படுத்துகிறாயோ அதை நீயே செய்கிறாய். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யாரு? குறைகளை சொல்லு, மனம் திரும்பட்டும். குறைகளை சொல்லு, ஒப்புக்கொள்ளட்டும். இரண்டொரு தரம் புத்தி சொல்லி அவனை விட்டு வேலை. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனம் 28, 29, 30. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ஆகியனாலதான் 31ஆம் வசனத்துல சொல்றார், இவங்க 2 பேர் யாருப்பா நல்லவன்? மூத்தவன் போமாட்டேன்னு சொன்னான், ஆனா மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவன் போகிறேன் ஐயா நான். அவன் எல்லாரும் சொல்ல பாருங்களேன், ஐயா அனுவான். பின்னாடி பார்த்தா அவன் கிடக்கிறான். நிறைய பேர் பின்னாடியும் முன்னாடியும் நடிக்கிற விசுவாசியானி, ஊழிக்காரனானி மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில யார் போவார்கள் பரலோகத்துக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமா வாழ்கிறவர்கள், கடைசி பரியந்தம் தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட சபையில சேர்க்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், ஆண்டவருக்காக தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே பரலோகம் யாருக்கு? எப்படிப்பட்டவர்களுக்கு என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய நற்கிரியை செய்வர்களுக்கு, பக்தியாக வாழ்கிறவர்களுக்கு, தங்களோட பக்தியை நற்கிரிகளாக காண்பிக்கிறவர்களுக்கு, இவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர மற்ற யாருக்கும் அந்த சந்தர்ப்பம் இல்லை என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாம் அந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.